அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல நவம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 11வது ராசியா வரக்கூடியது கும்பம். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசியில ராகு எந்த சேஞ்சஸும் பண்ணல. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த வக்ர சனி 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. பாத சனி ரீஸ்டார்ட் ஆகுது. இதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன். ஆனா அது மாதத்தோட கடைசியில அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல பெருசா ட்ரபிள் கொடுத்துறாது. அதன் வகையில இது நான் பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா வக்ர நிவர்த்தி ஆகிறது டிசம்பர்ல ஒரு மாதிரி ட்ரபிள் பண்ணும். அதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்து நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு உச்சமா டிராவல் பண்றாரு. இந்த மாதத்துல குரு 11ஆம் தேதி வக்ரம் ஆகுறாரு. உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்யும். சோ அது கொஞ்சம் குற்றமா இருக்கு. குரு பலம் டோட்டலா 0 ஆகுது. டோட்டலா பலம் இழக்குது குரு. அடுத்தது 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, 9ஆம் இடத்துல சூரியன் நீச்சமா இருக்காரு. அடுத்து செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சியாகி பிளஸ் புதனோட காம்பினேஷன்ல இருக்காரு. இந்த மாதிரி கிரகத்துடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி புதன் வக்ரம் ஆயிடுறாரு. அது நல்லதுதான், நமக்கு பெருசா ட்ரபிள் இல்ல. அதே போல 11ஆம் தேதி குரு வக்ரம், 16ஆம் தேதி சுக்கிர பகவான் நீச்ச நிலையிலிருந்து விலகி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு. சோ அதுவும் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பாக்குறது பார்த்தோம்னா அதே 16ஆம் தேதி சூரிய பகவான் நீச்ச நிலையை விட்டு விலகி நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சோ அதுவுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. இந்த மாதத்துல பிக்கஸ்ட் சேஞ்சஸ் எதுனா குரு வக்ரம், சனி வக்ர நிவர்த்தி. சோ இது ரெண்டும் முக்கியமான மாற்றம். நீச்ச கிரகங்கள் நீச்சத்தை விட்டு வெளியேறுது செகண்ட் ஹாஃப்ல. சோ அதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இப்போ அந்த நவம்பர் மந்த் ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட அக்கறையோட இருக்கணும். பொருளாதார நெருக்கடி, பணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட நிதானத்தோட டிராவல் பண்ண வேண்டியது அவசியம். கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஒரு சிலருக்கு கடன் நெருக்கடி, கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் வரலாம். அல்ல எதுலயும் அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். ஆல்ரெடி கடன் வாங்கிருக்கீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கான சூழ்நிலைகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா பிரஷரோட அதை கொடுக்கும். ஒரு மாதிரி நெருக்கடி தன்மையை கொடுக்கும். இல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சார்ந்த விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல அவேர்னஸா இருக்கணும். அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளவா ஃபேவரா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுக்கிரன் நீச்சம், சூரியன் நீச்சம். இதுல செவ்வாய் மட்டும் தான் ஆட்சியா இருக்காரு. செவ்வாய் 10ஆம் அதிபதி 10லே ஆட்சியா இருக்காரு. அது மட்டும் தான் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். மற்றபடி கிரகங்கள் எல்லாமே வீக்கா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுக்குமே அந்த அளவுக்கு சரியா இல்ல. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, பிள்ளைகள் சார்ந்த விஷயம், நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயம், அதே போல பார்த்தோம்னா தாய் தந்தையார் இவர்கள் சார்ந்த விஷயம். இந்த மாதத்துல தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். தாய் தந்தையாருடைய உறவு நிலையில ஏதாச்சும் விரிசல்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் வரலாம். தாய் தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாத நிலையெல்லாம் இருக்கலாம். அல்லது தாய் தந்தையாரை விட்டு பிரிந்து வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல டிராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படலாம். ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி மாத்தி பண்ணும். இல்ல தாய் தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது ஃபேமிலியில கொஞ்சம் பராமரிப்பு தேவை. உங்களுடைய முக்கிய மாற்றங்கள், முக்கிய முடிவுகள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முதல் 16 நாள் கொஞ்சம் வீக்கா இருக்கு. என்டையர் விஷயம் நீங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, அவேர்னஸா கவனமா டிராவல் பண்ணணும். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதாவது குரு வக்ரம் ஆயிடுறாரு, நீச்ச பலன் நிலைக்கு வந்துடுறாரு. பொருளாதார நெருக்கடி டிஃபால்ட்டா அந்த மந்த் ஃபுல்லாவுமே இருக்கு. அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா சமாளிக்கிறதுக்கான பவரை கொடுத்துருது. சோ அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். 16ஆம் தேதிக்கு மேல எல்லாத்தையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நகர்த்திடுவீங்க பொருளாதார ரீதியா. அடுத்தது பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். ஹெல்த் ரீதியா என்ன ட்ரபிள் இருந்தாலும் அது இப்போ சரியாகும். உடல் இப்போ உங்களுக்கு ரீபில்ட் ஆகும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உடல் ஆரோக்கியம் தடையா இருக்காது. 16ஆம் தேதிக்கு மேல இந்த நிவர்த்தி உண்டாகுது. அடுத்தது நம்ம பாக்குறது பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில வளர்ச்சி உண்டாகும். 16ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தொழில் உத்தியோக ரீதியா இருந்த சுமை அமைப்புகள்லாம் நீங்கி தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி ரிலீஃப் பண்ண கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதத்துல 16ஆம் தேதிக்கு மேல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. குரு பலம் வீக்கா இருக்கு. தடை தாமதத்தோட கிடைக்கும். ஒரு சிலருக்கு அப்படி கிடைக்கிற மாதிரி அப்படி விலகி கூட போகலாம். ஆனா தடை தாமதத்தோட கிடைக்கிற அறிகுறிகளை காமிக்குது. சோ அப்படி ஏதாவது சான்ஸ் வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த தொய்வு நிலைகள் இந்த மாதத்துல 16ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு சரியாகும். பிரச்சனை எல்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். லாபமே இல்லாத தொழில கூட இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி ஆகிற மாதம் அப்படிங்கிறதுனால நினைக்கிற விஷயத்தை நினைக்கிற மாதிரி செய்ய முடியும். முயற்சி
முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி, அடுத்து 11ஆம் இடத்துக்கு தான் டிரான்சிட் ஆவார். டிரான்சிட் ஆனாலும் நினைக்கிற விஷயத்த நினைக்கிற மாதிரி செய்ய முடியும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். 16ஆம் தேதிக்கு மேல இந்த பாசிட்டிவ் ரிசல்ட் எல்லாம் உண்டு. புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 16ஆம் தேதிக்கு மேல அந்த பிளானை வச்சுக்கோங்க. 16ஆம் தேதிக்கு மேல நீங்க நினைக்கிற விஷயத்த செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நான் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு மைண்ட்ல இன்புட் பண்ணிடுறேன். அதாவது 6ஆம் இடத்துல இருக்கிற குரு, வக்ரமா இருக்கக்கூடிய குரு, கடன் சார்ந்த சிந்தனையை கடுமையா கொடுக்கும். கடன் வாங்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணுவோங்கிற ஐடியாவை கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இஎம்ஐல ஏதாச்சும் பொருள் வாங்கலாம், இஎம்ஐல ஏதாச்சும் கேஜெட் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடன்ல மட்டும் இறங்காம உங்களால எந்த அளவுக்கு உங்களுடைய சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க இறங்கி பண்ணுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு மேல ஆட்சி ஆகிறதுனால, அதுலயும் நமக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறதுனால நிறைய பேருக்கு நிலபுலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். ஏதாச்சும் சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கலாம். 16ஆம் தேதிக்கு மேல அந்த பிளானை வச்சுக்கோங்க. அது பாசிட்டிவா முடியும். நிலபுலங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு நீங்க லோன் போடலாம், தப்பு கிடையாது. ஆனா அது உங்களுடைய சக்திக்கு மீறிய லோனா இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஏதாச்சும் கடன் வாங்கி இந்த நிலபுலங்கள் ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும்னா பண்ணலாம். அதுக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா அது 16ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கணும். அதே போல அந்த நீங்க வாங்கக்கூடிய இடம், அந்த நிலம், இதுல ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருக்கா, குழப்பம் இருக்காங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கான். ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அல்லது கடன்ல இருக்கக்கூடிய தங்க அணிகலன்கள், அதாவது கோல்டு லோன் எடுத்தீங்கன்னா அந்த கோல்டு லோன்ல இருந்து அதை மீட் எடுப்பீங்க. அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்து சுக்கிரன் 9ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் 16ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். தாய் தந்தையாருடைய சப்போர்ட் கிடைக்கும். தாய் தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து போராட்டம், பிரச்சனை எல்லாம் விலகும், கவலைகள் விலகும். தாய் தந்தையாரால ஆதாயம், அவர்களுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். அது இந்த மந்த்ல நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் 10ஆம் இடம் வலிமையா இருக்கு. தான தர்மங்கள் செய்யறதுக்கு ஒரு சிந்தனை வரும். தான தர்மம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வரும். அதை செய்யறதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் தான். தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை யூஸ் பண்ணி பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு கூடுதலான சுபத்துவ வளர்ச்சியை கொடுக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன். அதிகமா கோவில் குளங்களுக்கு போறது, தர்ம காரியங்கள் செய்யறது, சுபகாரியங்கள் செய்யறது, அதே போல குலதெய்வ கோயில் வழிபாடு பண்றது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது, கோவில் திருப்பணிகள்ல ஈடுபடுறது, அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல பரிபூர்ணமா கிடைக்கும். அதெல்லாம் 16ஆம் தேதிக்கு மேல இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க சிறப்பான முறையில மேற்கொள்ளலாம். அதே போல ஆன்மீக பயணம் ஏதாச்சும் போகணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை இந்த மாதத்துல 16ஆம் தேதிக்கு மேல பிளான் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு சுபத்துவமா இருக்கும். அடுத்த 1 and 7ல ராகு கேது, திருமண முயற்சிக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா தெரியல. ஆனா 16ஆம் தேதிக்கு மேல ட்ரை பண்ணும்போது ஒரு சுப செய்திகள் கிடைக்கும். சுக்கிரன் ஆட்சியாகிற மாதம் அப்படிங்கிறதுனால சுப செய்திகள் கிடைக்கும். தடை தாமதத்தோட சுப செய்திகள் கிடைக்கும். ஆனா அந்த மேட்சிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமா வரலாம். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்துல 16ஆம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகளை சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பலம்லாம் வீக்கா தான் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க, சுப செய்திகள் கிடைக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து போகணும். ஆனா கடந்த காலகட்டம் மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் போராட்டமா போகாது, கொஞ்சம் அனுசரணையா போகும், விட்டு கொடுத்து போவீங்க. ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதுலயும் பார்த்தோன்னா 7ஆம் அதிபதி நீச்சத்தை விட்டு விலகுறாரு, 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறாரு. பிளஸ் சுக்கிரன் ஆட்சி ஆகிற மாதம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணையால ஆதாயமே இல்லைனாலும் அவர்களால பெருசா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது. இந்த மன ரீதியா இருந்த தாக்கங்கள்லாம் குறையும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அந்த கசப்பான நினைவுகள்லாம் விலகி ஓரளவுக்கு இனிமை, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மகிழ்ச்சி, ஆனந்தம்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். ஆனா கேது 7ல இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பத்தை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கேர் எடுத்துக்கோங்க. ஆனா அந்த மாதத்துல மேஜரா ட்ரபிள் இருக்காது. குறிப்பா 16ஆம் தேதிக்கு மேல, முதல் 16 நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல பிரச்சனைகள்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அவர்களால மகிழ்ச்சியே கிடைக்கலனாலும், உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கு ஆதாயம், மகிழ்ச்சி எதுவுமே கிடைக்கலனாலும் அவர்களால தொந்தரவு எதுவும் இருக்காது. அதை நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் புதன் இதெல்லாம் இணைகிற அமைப்பு வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு, பிரஷரான அமைப்பு, சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு. அதே போல படிக்கிறது மறந்து போகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும். ஆனா இது எல்லாம் பார்த்தோம்னா 16ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆயிடும். 16ஆம் தேதிக்கு மேல 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைகிறாங்க, புதனாதித்ய யோகம் ஏற்படுது. அதனால கல்வியில நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றத்தை
அந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நீங்க எதிர்பார்க்கலாம். படிப்புல இருந்த தொய்வு நிலை, தடுமாற்றம் இதெல்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சரியாயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கு. அதே மாதிரி ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கு, ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும். உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல வளர்ச்சி, உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த குறைகள்லாம் நீங்கி ஒரு தெளிவான அமைப்புக்கு வந்துருவீங்க. சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து இந்த காதல் உறவை திருமண உறவா அந்த மாதத்துல கன்வெர்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. மேலும் 7ஆம் அதிபதியோட இணைந்து இருக்காரு. அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த இணைவுலாம் இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. இப்ப பேசி பார்க்கலாம். ஆனா 7ல கேது இருக்கிறதுனால ஒரு மாதிரி குழப்ப அமைப்பை கொடுக்கும். ஃபேமிலியில கொஞ்சம் சப்போர்ட் குறைவா இருக்கும். குடும்பத்துல எல்லாம் ஒரு மாதிரி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா ஒரு மாதிரி தடுமாற்றத்துக்கு பிறகு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்துல 16ஆம் தேதிக்கு மேல பேசி பார்க்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்ல, பேசி பார்க்கலாம். அந்த குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு விலகி இப்போ ஓரளவு கிரீன் சிக்னல் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துடைய எதிர்ப்புகள் இருக்கும். முழுமையான ஒரு ஒத்துழைப்பை நீங்க எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் பேசி பார்க்கலாம். முடியாத பட்சத்துக்கு பேசி பார்க்கலாம் 16ஆம் தேதிக்கு மேல. ஓவராலா அந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 16 நாள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆனா 16ஆம் தேதிக்கு மேல டோட்டலா என்ன சேஞ்ச், எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ்ல போனுச்சோ அதெல்லாம் பாசிட்டிவா மாறிடும். முக்கியமா தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த வருத்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல பார்த்தோம்னா தொழில் உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய சுமை அமைப்புகள், தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் இதுவும் சரியாகும். உடல் ஆரோக்கியம் முக்கியமா உங்களுக்கு ஃபேவரா மாறிடும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் டோட்டலா சரியாகி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வண்டி வாகனம், அதே போல நிலபுலங்கள், புதுசா ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான பொருட்கள், ஏதாச்சும் மொபைல் வாங்குறது அல்லது புதுசா ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான கேஜெட் ஏதாச்சும் வாங்குறது, இப்படி எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் ஏதாச்சும் வாங்குறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் உண்டு. எனவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வீக் தான். ஆனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. அதனால இந்த செகண்ட் ஹாஃப்ல வர வாய்ப்புகளை சரியா யூஸ் படுத்திட்டீங்கனால இந்த மாதம் உங்களுக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவான ரிசல்ட்டே கொண்டு வந்து சேர்த்துரும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும்